ஓம் சரவண பவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே முருகன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே முருகன்னா ரொம்ப பிடிக்கும். முருகன் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, வேல், மயில், சேவல் இதுதான் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு புனிதமான வார்த்தை முருகனை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படின்னா அது அரோகரா. நம்ம எல்லாருமே அரோகரா அரோகரா அரோகரான்னு கூட்டத்தில் சொல்லுவோம். ஆனால் அதுக்கான அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஹர அப்படின்னா ஹரோ ஹரா ஹரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சுருக்கம்தான் அது. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இறைவனே எங்களை துன்பத்திலிருந்து காத்து எங்களுக்கு நன்மையை கொடுங்க அப்படிங்கிறது தான் ஹரோஹராவோட அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த ஏர் உழுகும் போது அவங்களோட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஏலேலோ ஏலேலோன்னு பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்களாம். அப்போ அந்த மாதிரி வேலை செய்யும்போது அதை ஒரு நாள் அந்த வழியே போன திருஞான சம்பந்தர் கவனிச்சிருக்காரு. என்ன அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையை ஏலேலோ ஏலேலோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம அர்த்தமான ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசித்து அவர் கண்டுபிடிச்ச வார்த்தை தான் அரஹரோஹரா. அது அது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனே எங்களை பொதுவாக எல்லா இறைவனையுமே கும்பிட்றது, இறைவனே எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அது நாளடைவில் பார்த்திங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு அது சொல்லி சொல்லி அது முருகனுக்கே சொந்தமான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. ஸோ ஹரோஹரா ஹரோஹரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தினமும் முருகனை பற்றி ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.